HTVLE மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம இ-சேவை மையம் மூலமாக எப்படி LLR காப்பி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான ஒரு PPT மெத்தட் மூலமாக தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இ-சேவையில LLR அப்ளை பண்றதுக்கான ஒரு சேவையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months முன்னாடி வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை அப்ளை பண்றதுக்கான ஒரு PPT வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க LLR காப்பியை தாராளமாக இ-சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க TNVJ-ல போயிட்டு நம்மளுக்கான எதிர்க்க பாருங்க துறை உள்ளிழிவு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது கமிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட் லாகின் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் லேர்னிங் லைசன்ஸ், அதாவது LLR அப்ளை பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல மொத்தமா நீங்க 6 ஸ்டெப் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ தெளிவா நீங்க படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல நீங்க என்ன சைட் பண்ணா ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க, அப்ளிகேன் டஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் வியா ஆதார் ஆதென்டிகேஷன். சோ ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமாக நீங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆதார்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆகும். அதை கொடுத்து நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க RTO ஆபீஸ்க்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது LLR காப்பி அப்ளை பண்றதுக்கு RTO ஆபீஸ் வந்து போக தேவையில்ல. இதுவே நீங்க சப்மிட் வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு RTO ஆபீஸ் வந்து போய் தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த PPTல வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல போயிட்டு உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் OTP அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகும். அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆதென்டிகேட் வித் சாரதி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேனுவலா நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். இதுல ஆதார்ல இருந்து உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மீதி அட்ரஸ் என்ன, எல்லாமே ஆதார்ல இருந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கு நீங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே நீங்க வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க புதுசா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதே மாதிரி ஃபாதர் சைட் பண்ணிட்டு ஃபாதர் நேம் என்ன, அந்த மாதிரி வந்து பார்த்தா உங்க ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, உங்க குவாலிபிகேஷன் கல்வி தகுதி என்ன, பிளட் குரூப் என்ன, சோ மொபைல் நம்பர் என்ன, எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்ரஸும் நீங்க மேனுவலா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஆதார் ஆதென்டிகேஷன்னா நீங்க என்ன ஃபில் பண்ண போறீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுவீங்க, குவாலிபிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க, உங்களுக்கான பிளட் குரூப் வந்து ஃபில் பண்ணுங்க. வேற எதையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. எல்லாமே ஆதார் மூலமா அதே வந்து எடுத்துக்கும். ஓகே, சோ எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் தான். சோ நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன்னா ஸ்டார்டில் எதுவுமே வந்து ஃபில் பண்ண மாட்டீங்க. வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன்னா நீங்க வந்து மேனுவலா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா எந்தமான வெஹிக்கிள் வந்து செட் பண்ண போறேன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், நீங்க வந்து பார்த்தா ஒரு காரோ அந்த மாதிரி லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்ளை பண்ண போறீங்கன்னா LME அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து 2 வீலரும் சேர்த்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர், அதாவது கியர் இல்லாத அந்த ஸ்கூட்டிலாம் இருக்கு பாருங்க, வித்தவுட் கியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல நான் வந்து பார்த்தா கியர் வச்ச வண்டி ஓட்ட போறேன்றாங்க, மோட்டார் சைக்கிள் வித் கியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ 4 வீலர் அப்ளை பண்றவங்க 2 வீலர் அப்ளை பண்றவங்க ரெண்டுமே கூட நீங்க ஒரே நேரத்துல அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு 4 வீலர் தேவை கிடையாது, 2 வீலர் மட்டும் போதும்ன்றாங்க, மோட்டார் சைக்கிள் வித் கியர் அல்லது வித் கியர் செட் பண்ணி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ இதுல போயிட்டு நீங்க எந்தெந்த வெஹிக்கிள் அப்ளை பண்ண போறது நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபார்ம் 1 அந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் வந்து கேட்கும். அதுல நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஆன்லைன்ல வந்து காமிக்கும். இதுல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க பி ஆப்ஷன், இதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துரும். இது எல்லாத்துக்குமே நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓகேக்கும் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சு. சோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்.
இதுல நீங்க என்ன எடுக்க போறோம் அது இருக்கு பாருங்க பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீஃபில்டு இந்த ஃபார்மை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 காப்பியுமே யாருக்கு வந்து யூஸ் ஆகுனா, நீங்க வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன் குடுக்குறீங்க அப்படின்னா இந்த 2 ஃபார்மே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமா நீங்க பண்றீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்க வந்து பார்த்தா பிரிண்ட் எடுக்க தேவையில்ல, யாரும் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஆர்டிஓ ஆபீஸுக்கு வந்து போக தேவையில்ல. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மா கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமா பண்றீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஆதார்ல தான் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதுவே நீங்க வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன்ல பண்றீங்க, நீங்க டாக்குமெண்ட் இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தா டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 2 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, இன்னொன்னு ஆதார் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. சாரி, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. ரெண்டுத்துக்குமே கூட நீங்க ஆதார் கார்டை நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் ஆதென்டிகேஷன்ல நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது கிடையாது. டைரக்டா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள வந்துறீங்க. இதுல போயிட்டு ஃபீஸ் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க ஃபீஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ சேவைக்கான பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க மொத்தமா 440 வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 7 சார்ஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் சார்ஜ் ரூ. 60 வந்து கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் சார்ஜ் வந்து ரூ. 380. டோட்டலா 440 வந்து கேட்டிருக்காங்க. வேலட் அமௌண்ட்ல இருந்து பார்த்தா எவ்வளவு போகும், அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூ. 610 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ரூ. 610 சம்பந்தப்பட்ட கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க. ரூ. 392 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ கமிஷன் போக உங்களுக்கு கிடைக்கும். இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போதைக்கு இ சேவையில் உங்களுக்கு பேமெண்ட் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி செக் பண்ண, அப்போதைக்கு பேமெண்ட் வந்து பார்த்தா டைரக்டா வந்து இ சேவையில இருந்து ஒர்க் ஆகல, ஃபெயில்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசிப்ட் ஓப்பன் ஆகும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அகைன் நீங்க ஹோம் பேஜ் வந்து போயிருக்கோம். அதாவது சாரதி இருக்கு பாருங்க, இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சர் கொடுத்து கெட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இது ஸ்லாட் புக்கிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எதுக்காக ஸ்லாட் புக்கிங் பண்றோம்னா, நம்ம வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமா போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா டைரக்டா ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு நமக்கான டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தா ஸ்லாட் புக்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான டேட் மற்றும் டைம் எப்பன்றத நீங்களே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாட் புக்கிங் பண்ணிட்டு என்னைக்கு சொல்லிருக்கணும் அன்னைக்கு போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லாட் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி தான் நீங்க ஸ்லாட் புக்கிங் வந்து பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஸ்லாட் புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப வந்து இம்பார்ட்டான விஷயம். ஓகே. ஸோ பார்த்தா எல்லாருமே நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமாக வந்து பண்ண பாருங்க. ஏன்னா ஆதார் ஆதென்டிகேஷன் மூலம் பண்ண சொன்னீங்கன்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் வந்து போக தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க 30 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தா திரும்ப நீங்க டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண சொல்ல அப்ப நீங்க ஸ்லாட் புக் பண்ணி டிரைவிங் டெஸ்ட்டுக்கு மட்டும் போனா போதுமானது. பார்த்தா ஆதார் ஆதென்டிகேஷன் வந்து பண்ண பாருங்க. இப்போதைக்கு இந்த பிபிடில இப்போதைக்கு வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம சேனல் நான் விரைவில் வந்து ஒர்க் ஆகும் பட்சத்துல நான் உங்களுக்கு வந்து ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமாக எப்படி எல்லாரும் அப்ளை பண்றதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.